ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கேஸை வந்து எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னும் சபினா எடுத்திருக்கேன். எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் பர்னர்லாம். நம்ம வந்து ரொம்ப குயிக்காக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சபினாவை போட்டு நான் இந்த மாதிரி மேலே போட்டுட்டு கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி சூடாகி வந்ததுக்கப்புறமா இந்த ஈனோவை போட்டு நல்லா பொங்கி வந்துடும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப அழுக்காக இருக்குன்னா நல்லா 2-3 லெமனை புளிங்க. இப்போ சோடா உப்பு, அதாவது இது வந்து என்னென்னா பேக்கிங் சோடா விட இது வந்து இந்த மாதிரி கழுவுறதுக்குன்னு கேட்டாலே அந்த சோடா பேக்கிங் சோடா வேறு இந்த சோடா வேறு இது கேட்டிங்கன்னா தருவாங்க. இதை நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து இந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா போட்டு அது இதுவாகிறதுக்குள்ளே நல்லா இந்த மாதிரி கம்பி நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் உரிச்சினா கூட போதும். நல்லா எல்லா சைடும் நல்லா எப்படி இருந்தது அழுக்கா நல்லா தேய்க்க போயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஈர துணியை தொட்டு தொடச்சிக்கோங்க. தொடச்சாலே நல்லா பல்லப்பலன்னு ஆகிடும். இப்போ இதெல்லாம் பார்த்து எடுத்து தண்ணியில் போட்டுட்டு நல்லா நார் போட்டு 2 கையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நார் வச்சு எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டேன்னா அதில் வந்து போட்டு எடுத்தாலே உங்களுக்கு பல்லப்பலன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள் சூப்பராகிடுச்சு. எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.